அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு கொங்கு நாடு பெயர் காரணம். இந்த கொங்கு நாடு அப்படிங்கிறது எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் அந்த பகுதியினுடைய பெயரை எதை வைத்து முடிவு செய்கிறார்கள் என்றால், ஒரு நாட்டில் நிலவும் அந்த காலத்தில் வாழ்ந்த முன்னோர்கள், அந்த காலத்தின் இயற்கை செல்வங்கள், அந்நாட்டின் நிலவியல் அமைப்புகள் போன்றவற்றின் அடிப்படையிலே அந்த நாட்டினுடைய பெயர் அமைக்கப்படுகிறது என்பதற்கு இலக்கியங்களே சான்றுகளாகின்றன. அதன் அடிப்படையில் இந்த கொங்கு என்னும் சொல்லுக்கு தேன், இன்பம், மனம், மகிழ்ச்சி, பூந்தாதுக்கள் என்ற பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. மேலும் தேனருவி, மேற்றிசை, முந்தானை முனை, நுனி போன்ற பல்வேறு பொருளையும் இந்த கொங்கு என்னும் சொல் உள்ளடக்கியுள்ளது. இந்த கொங்கு நாடு என்பதன் பெயர் காரணம், கொங்கு நாடு கங்கநாடு என்னும் பெயர் வழியாகவும், கொங்கர் என்னும் பெயர் வழியாகவும், கங்கர் என்னும் சொல் வழியாகவும் தோன்றியது என கூறலாம். இந்த கங்கு என்பது என்ன என்றால், ஓரம், நுனி, விளிம்பு, முனை என்னும் பொருட்களை தரும். சேர, சோழ, பாண்டிய நாடுகள் கங்கிலே அமைந்திருந்த பூந்துரை நாட்டை கங்கநாடு எனவும், அங்கு வாழ்ந்த பெருந்தாளி கட்டிகளை கங்கர்கள் எனவும் அமைத்து வந்துள்ளனர். காலப்போக்கில் கங்கர் என்பது கொங்கர் என மரவி மாறி ஒலித்துள்ளது. பேச்சு வழக்கிலே சொற்கள் தோன்றிய பின்புதான் அச்சொற்கள் இலக்கியத்தில் குடியேறும். கொங்கு நாடு, கொங்கர் நாடு என்னும் பெயர்கள் கங்க என்னும் ஓரத்தில் குறித்த சொல்லாகவே வழி வழியாக தோன்றியிருக்க வேண்டும் என்பது வரலாற்று குறிப்பு. கொங்கு என்பதை கங்கு என்னும் பொருள் கொண்டு வளைவாக அமைந்த நாடு என்று புலவர்கள் கருதுவர். பண்டைய காலத்திலே இங்கு பொன் அதிகம் விளைந்ததாகவும் கல்வெட்டும் தனிச்சொல்லும் பழமொழிகளும் நமக்கு எடுத்துக்காட்டுகின்றன. கொங்கநாடு மலைகளில் விலையுயர்ந்த மணிகள் கிடைத்தமையும் அலங்கதிர் திருமணி பெருவும் என்று கூறப்படுவதன் வாயிலாக அறிய முடிகிறது. கருவூர் உள்ளி விழாவில் கொங்கர் இடையில் மணிகளை கட்டிக்கொண்டு ஆடியதாக கொங்கர் மணியரையாத்து மருகின் ஆடும் உள்ளி விழவு என்னும் இலக்கியங்கள் தரும் சான்றுகள் நமக்கு எடுத்துக்காட்டுகின்றன. இந்த கொங்கு என்னும் சொல் குறுந்தொகையில் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி என்ற பாடலடிகள் மூலம் விளக்கப்பட்டுள்ளது. கொங்கு என்னும் சொல்லுக்கு பூ, பொன், மனம் என பல்பொருட்கள் உண்டு. மலர்வனம், மலர்காடு என்பதெல்லாம் இன்றைய சூழ்நிலையில் நம்பத்தகுந்ததன்று என்றாலும் அக்காலங்களில் அது நம்பிக்கைக்குரியதாக இருந்திருக்கிறது. கனிப்பொருட்கள் அதிக விளையும் பூமியாகவும் இருந்தது என்பது இன்றளவும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உள்ளது. எனவே பொன் என்ற சொல்லே கொங்கு என்பதன் பொருளாக கொண்டு பொன் விளையும் நாடு கொங்கு நாடாக மாறியிருக்கலாம் என்பது வரலாற்று குறிப்பு. கொங்கு நாடு கொங்கு என்ற தலைநகரத்தால் குறிப்பிடப்படுகிறது என்று தெய்வசிகாமணி கவுண்டர் கூறுவர். காங்கேயத்தில் கிடைத்துள்ள பழைய ஏட்டு பிரதி ஒன்று 807 சோழ தேசத்திலே தொண்டன் காரணமாக உள்நாட்டு போர் ஏற்பட்டது என்றும், சோழ அரசனுக்கு ஆளாகிய 4800 வேளாள குடும்பங்கள் வெளியேறி வந்து சேர நாட்டின் கங்கிலே குடியேறினார்கள் என்றும், அவர்களே பிற்காலத்தில் கொங்கு 24 நாட்டு வேளாளர் என பெயர் பெற்றனர் என்றும் குறிப்பிட்டு காட்டியுள்ளனர். சேர நாட்டின் கங்கிலே தோன்றிய கனிவளம் நிறைந்த நாடு கொங்கு நாடு என்று அழைக்கப்பட்டுள்ளது. இதற்கு தொல்காப்பியத்தில் வருகின்ற கொன் என்ற தமிழ் சொல்லுக்கு வீணான, பயனற்ற என்று பொருள் உண்டு. கொன் என்பது கொன்கணம் என்றால் பயனற்ற பாலைவனம் என்று பொருள். அண்மை காலம் வரை காடுகளும் புதர்களும் நிறைந்த நிலப்பரப்பாக கொங்கு நாடு இருந்து வந்தது. எனவே காடுகள் நிறைந்த பயனற்ற பகுதிகளை உள்ளடக்கிய நாட்டை கொன்கானம் என்று பெயரிட்டு அழைத்தனர் என்றும், பின்னர் கானம் என்பது மறைந்து கொன் என்பது கொங்கு என திரிந்தது எனவும் கொள்ளப்படுகிறது. மேலும் காடுகள் நிறைந்த பகுதியாகையால் தேன் அதிகம் இருந்திருக்கும். எனவே தேன் நிறைந்த நாடு கொங்கு நாடு என்று வழங்கினர் என்று பல்வேறு வரலாற்று காரணங்களும் அதற்குரிய சான்றுகளும் நமக்கு
உறுதுணை புரிகிறது. இதுவே கொங்கு நாடு பெயர் காரணம் உருவாகியமைக்கு காரணமாக அமைகிறது. நன்றி.